தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக வெற்று பேப்பரை அளித்திருக்கலாம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக வெற்று பேப்பரை அளித்திருக்கலாம் எனவும் 10 லட்சம் கோடி கடனை நெருங்கும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது எனவும் விமர்சித்தார். மேலும் ஊதியம், ஓய்வூதியம் கூட அளிக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாடு அரசு தத்தளிக்கிறது என கூறியவர், கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட நிச்சயமாக மத்திய அரசு அனுமதி அளிக்காது என கூறினார். தமிழக அரசு 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. வழக்கம் போல 4 ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட். எதற்கு நான் சொல்றேன், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடரக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி இருக்கிறாங்க. சரி, வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்லை. சம்பளம் கொடுக்கறதுக்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்குன்னா தமிழ்நாடு. அதனாலதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது, கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள், வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு. போன ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அவன் மேகதாத்துவ கட்டுங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல, இன்னைக்கும் கொடுக்கல, நாளைக்கும் கொடுக்க மாட்டோம், 2034 கொடுக்க மாட்டோம், எப்பவும் கொடுக்க மாட்டோம்.